ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஏ ரிச் ஃபுட். லீவ்லாம் முடிஞ்சிட்டு ஊருக்கு வந்தாச்சு. ஸோ வீடே ரொம்ப டர்ட்டியாக இருந்தது. 1 வீக் வெக்கேஷனுக்கு போயிருந்தனால. ஸோ வந்தோடனே புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருக்கனால பூஜை ஜாமான்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக எல்லாமே எடுத்து புளி தண்ணிக்குள்ளே ஊற வச்சுருக்கேன். இது நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற ஒரு டிப்ஸ். எனக்கு ரொம்ப ஈஸியாக எல்லாருமே இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் பூஜை ஜாமான் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. பட் எனக்கு அப்படி நான் சிரமப்பட்டது கிடையாது. ஏன்னா ரொம்ப பூஜை ஜாமான் இருக்கும். அது எல்லாமே ஒரு பெரிய பாத்திரத்தில் சுடுதண்ணி இண்டக்ஷனில் வச்சு பிடிச்சி வச்சுட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதில் புளியை கரைச்சி, பழைய புளியெலாம் வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் கரைச்சி வச்சுட்டு எல்லா பூஜை ஜாமானையும் அள்ளி போட்டுருவேன். அது நல்லா 2 ஹவர்ஸில் நல்லா க்ளீனாக இதாக நம்ம இப்படி லைட்டாக லிக்விடோ இல்லை வாஷ் பண்ணுற சோப்போ வச்சு க்ளீன் பண்ணால் நார்மல் வாஷ்லேயே சூப்பராக பளிச்சுன்னு வந்துடும். அப்புறம் என்ன, எல்லா பூஜை ஜாமானும் விளக்கியாச்சு. ஸோ அதே மாதிரி தான் வெள்ளி குங்குமச்சிமில்லாம். ஸோ குங்குமச்சிமில்லாம் குங்குமம் இல்லாமல் இருந்தது. ஸோ அதையும் சோப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டேன் 1 ஹவருக்கு. ஊறினதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக பளிச்சுட்டு வந்துருச்சு பாருங்கள் வாஷ் பண்ணோன்னே. இது நீங்கள் நார்மலாக ஷாம்பு, லிக்விடு எதில் வேணாலும் ஊற வைக்கலாம். 1 ஹவர் ஊற வச்சுட்டு நீங்கள் நார்மல் சோப் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிரைட்டாக வந்துடும். கிட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போனதுனால இதை விட்டால் க்ளீன் பண்ணுறதுக்கு வேறு டைமே கிடைக்காது எனக்கு. ஸோ எல்லாமே க்ரோசரிஸ்லாம் அப்படியே கட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பேப்பரோட. அதை நம்ம பாட்டிலில் அந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டோன்னா காலையில் கிளம்புறப்ப அவசரமாக சமைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு எடுத்து வச்சிடலாம். அதனால் எல்லாமே அந்தந்த பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாஷ் பண்ணப்போ அந்த லெட்டர்ஸ்லாம் மறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் அகெயின் இந்த பென்சிலில் இந்த பென்சில் கிளாஸ் மார்க்கிங் பென்சில்னு சொல்லுவாங்க. இது கிளாஸில், வுட்டில், மெட்டலில் எதில் வேணாலும் எழுதிக்கலாம். இது எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் இது கிடைக்குது. 10 ரூபா தான் இந்த பென்சில். ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி அதில் எழுதி வைக்கிறது எனக்கு இப்போ கொஞ்சம் நாளாக ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எனக்கு பிடிச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல், சப்போஸ் நான் ஊருக்கு போகிறேன், எனக்கே உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் எனக்கு பதிலாக எங்கள் வீட்டில் யாராவது சமைப்பாங்க, எங்கள் அத்தையாகட்டும் எங்கள் அம்மா ஆகட்டும் சமைக்கிறப்ப இந்த ஸ்டிக்கரில் எழுதியிருக்க பேரை பார்த்து அவங்க தூள் எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க. முன்னாடிலாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்போலாம் ஒரே ஒரு தூள் தான், மேக்ஸிமம் ஒரு தூள் தான் யூஸ் பண்ணுவாங்க. மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்குவாங்க. அந்த தூள் தான் கறி குழம்பாகட்டும், சாம்பார் ஆகட்டும், எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஒரு கிரேவி ஆகட்டும் அந்த தூள் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போது நம்ம மாடர்ன் லைஃப்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான தூள் யூஸ் பண்ணுறோம். ரசப்பொடியிலேருந்து சாம்பார் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், காரக்குழம்பு தூள், அதுக்கப்புறம் சிக்கன், ஃபிஷ் மசாலா, சிக்கன் மசாலா, 65 மசாலா, கரம் மசாலா, சாட் மசாலா, என்னென்னவோ மசாலாஸ் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டல் ரெசிபீஸ்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மஷ்ரூம் கிரேவி, பன்னீர் கிரேவி, அதுக்கப்புறம் கேப்சிகன் கிரேவி, ரொம்ப கிரேவிஸ் வீட்டிலே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலும் வீட்டிலே பண்ண ஆரம்பித்தனாலேயோ என்னவோ தெரியல, ரொம்ப மசாலாஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ரொம்ப பாட்டில்ஸும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் பல வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. எப்போவுமே கிளாஸ் பாட்டில் தான். ஸோ கிளாஸ் பாட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப எப்போவுமே நீங்கள் இன்றைக்கி வாங்குகிற பாட்டில் ஒரு 50 இயர்ஸ் கழிச்சும் உங்களுக்கு அதே மாதிரி பாட்டிலாக தான் இருக்கும். பட் பிளாஸ்டிக் நீங்கள் யூஸ் பண்ணாலே தெரியும், 1 இயர்க்குள்ளேயே அது வேறு மாதிரி வித்தியாசமாக டல்லாக அழுக்காக ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாறிடுது. ஸோ என்னோடய சாய்ஸ் பாட்டில் தான் எப்போவுமே. ரொம்ப சீப்பான ப்ரைஸ்லேயும் இருக்குது. ரொம்ப மாடலாக நீங்கள் வாங்கினீங்கன்னா ரேட்டு கூட இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக கூட நீங்கள் பாட்டில்ஸை வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்களா, அந்த பிளாக் கலர் மூடி போட்டு இந்த நாட்டு சக்கரை போட்டிருக்க பாட்டில், இதெல்லாம் ஒரு 10 பாட்டிலே நான் 600 500க்கு வாங்கினேன். இந்த மாதிரி சின்ன பாட்டில் 500க்கு 12 வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ஆஃபரில் நீங்கள் கார்ட்டில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆஃபரில் உங்களுக்கு தெரியும், அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாட்டில்லாம். அந்த ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்களா, இந்த ஸ்டிக்கர்ஸ் 120 சம்திங் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டிக்கர் இன்னுமே ரொம்ப ஸ்டிக்கர் அப்படியே யூஸ் பண்ணாமல் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறம் இதில் யூஸ் பண்ணுற பென்சில் அழியவே அழியாது. நம்ம ரொம்ப வாஷ் பண்ணி ப்ரஷ் வச்சு தேய்ச்சாதான் அது அழியும். பார்க்கவே ரொம்ப யூனிக்காக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பிடிச்சிருக்குன்னு மெசேஜ் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ தூள் ஐட்டம்லாம் எல்லாமே அந்தந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பருப்பும், அதுக்கப்புறம் கொண்டக்கடலை, பட்டாணி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு
என்ன பாட்டில் யூஸ் பண்ணுறேன்னு காட்டுறேன். ஸோ பருப்பெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி க்யூப் சைஸ் பாட்டில் தான் நான் வச்சுருக்கேன். இது வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன். இதோட எல்லா லிங்க்குமே நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதுலேயும் போய் செக் பண்ணி பாருங்கள். செப்பரேட்டாக அந்தந்த பாட்டில் எவ்வளோக்குன்னு நான் போட்டிருப்பேன். ஸோ இது வந்து மேலே வந்து ஸ்டோர் பண்ணுறது கபோர்டு உள்ளிக்க. இந்த மாதிரி கொண்டைக்கடலைலாம் கம்மியாக இருக்கனால இந்த சின்ன பாட்டிலில் போட்டு எனக்கு தெரிகிற மாதிரி வெளியே வச்சுருவேன். அப்போ தான் நான் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுவேன். மற்றதெல்லாம் பார்த்தா உள்ளே 2 பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியிருப்பேன், பருப்பெல்லாம் சர்க்கரையெல்லாம். ஸோ அதெல்லாம் கீழே இருக்க சின்ன பாட்டிலில் முடித்ததுக்கப்புறம் மேலே எடுத்துக்குவேன். மேலே இருக்கிறது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறது. ஸோ வந்து அது அப்படியே உள்ளே இருக்கட்டும். ஸோ இந்த பக்கம் அரிசி, இந்த பக்கம் பருப்பு, நடுவில் வந்து பச்சரிசி, இதெல்லாம் எடுத்து மேலே ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ மேலே வச்சுருக்கிறது அரிசியும் பருப்பும் தான். ஸோ கீழே இது பார்த்திங்கன்னா இது இவ்வளோ தான் கம்மியாக இருக்குது. மொச்சை, அதுக்கப்புறம் கொண்டைக்கடலை, பாசி பயிறு, தட்டைப்பயிறு. ஸோ இதெல்லாம் நான் ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுறனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். தென் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து மிளகு, ஜீரகம், அஞ்சரைப்பட்டி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் க்ளீனிங் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுறப்போ ஒரு ட்ரே எடுத்து இது மேலே போட்டிங்கன்னா உள்ள கவுண்டர் டாப் எப்போவுமே க்ளீனாக இருக்கும். இப்போது வந்து அஞ்சரைப்பட்டி க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ அஞ்சரைப்பட்டி க்ளீன் பண்ணுறப்ப நீங்கள் எப்போவுமே அஞ்சரைப்பட்டியில் போடுறப்ப அப்படியே அந்த பொருளை கொட்டாதீங்க. சப்போஸ் இப்போ நாங்கள் 1 வீக் வெளியே போயிருந்தோம், இல்லைன்னா நம்ம காலையில் யூஸ் பண்ணுறப்ப டக்கு நம்ம தண்ணி தொட்டுட்டு அந்த கையோடு தான் அந்த கடுகு எடுப்போம், ஜீரகம் எடுப்போம், ஸ்பூன்லாம் போட்டிருப்போம் தான். ஆனால் அந்த பீக் ஹவர்ஸில் நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ ஈஸியாக வந்து புழு, அதுக்கப்புறம் வண்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கடாயில் லைட்டாக கை பொடுக்கிற சூட்டில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அஞ்சரைப்பட்டியில் கொட்டி வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும். ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஸோ மிளகு, கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, சோம்பு, வெந்தயம் எல்லாமே லைட்டாக ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கிட்டு நீங்கள் அந்த அஞ்சரைப்பட்டியில் கொட்டி வச்சுருங்க. நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. இதில் நான் ஆல்ரெடி வெந்தயம் வச்சுருந்தேன். ஸோ வெந்தயம் மற்றதெல்லாமே கழுவி போட்டிருந்தேன். வெந்தயம் ரொம்ப இருக்கனால அந்த பவுலில் அப்படியே வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஓரமெல்லாம் லைட்டாக அந்த ஒட்டடை மாதிரிலாம் பிடிக்கும்ல புழு வர்றதுக்கு, ஸோ அந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டெப்பு. ஸோ இந்த மாதிரி வறுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை, அப்புறம் உங்களுக்கே தெரியும். மேலே வந்து வரமிளகா, ஸோ வரமிளகா கொஞ்சம் போட்டால் தாளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை மூடி வச்சிடலாம். இன்னொரு அஞ்சரைப்பட்டி யூஸ் பண்ணுறேன், அது நான் வீடியோ எடுக்கலை. அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மசாலா ஐட்டம்ஸ் அதில் சேர்த்து வச்சுருப்பேன். ஸோ 2 அஞ்சரைப்பட்டி யூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இனி பாப்பாவெல்லாம் போய் கூப்பிட போகணும் ஸ்கூலுக்கு. ஸோ அதுக்கு இடையில் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டுக்காக கொஞ்சமாக பாப்கார்ன் அவளுக்கும் சேர்த்து பொரிச்சு வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சமாக ஃபில்டர் காஃபி. ஸோ காஃபி, அதுக்கப்புறம் பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு ஸ்கூல் போய் கூப்பிடணும். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர், ஈவினிங் எல்லாமே இருக்குது. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு ரொம்ப முக்கியம்.